ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடகலக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பதிவு தான் இது. அதாவது ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய கடகலக்னத்திற்கு சந்திரனானவர் எந்த நட்சத்திரத்தில் தொடங்கி ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறும்போது நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ முதல் நாள் ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை, பூரம் நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு 2ஆம் இடமான சிம்மராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் போகிறார். மதியம் 1:03 வரைக்கும். அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக சுக்கரனுடைய பலன்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும். சுக்கரன் நம்ம லக்னத்திலேயே பூசம் அப்படின்று சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சனி பகவான் நமக்கு 8ல் இருக்கார். அதனால் இன்னைக்கு நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள், நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே 8ல் இருக்கிற சனியினால் தடுக்கப்படுது. அதனால் கொஞ்சம் இன்னைக்கு அவசரப்படாமல், பதட்டப்படாமல், நிதானமாக ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு புதிய ரிஸ்க்குகளை எடுக்காமல் போயிட்டாலே இன்னைக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. மதியம் 1:03 மேலே உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் வர்றது சாதகமாக இருக்குது. அந்த டைம்லேருந்து நமக்கு சில விஷயங்களை நம்ம இப்போ பொறுமையாக நம்ம மேற்கொள்ளலாம். எந்தவித தடைகளும் இருக்காது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மை பெறும். மறுநாள் ஜூலை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:08 வரைக்குமே அந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது. அதனால் அதை ஃபுல்லாக பயன்படுத்தி அன்னைக்கு தன லாபங்களும் இருக்கும், தொழில் பலமும் நல்லாயிருக்கும், உறவுகளும் சிறப்பாக இருக்கும். மறுநாள் ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை, ஹஸ்த நட்சத்திரம். அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தொடங்குகிற ஹஸ்த நட்சத்திரம் சனிக்கிழமை நைட்டு 7:14 வரைக்கும் இருக்குது. நம்ம லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும், தன்னம்பிக்கை உருவாகும், நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூட வருவாங்க. அதே நேரத்தில் மனமகிழ்ச்சி தரும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, திருமண உறவுகளால் மனமகிழ்ச்சி, திருமண காரியங்கள் செய்கிறதுக்கும் சாதகமான நாள், மற்றும் நம்முடைய கணவன் மனை உறவு சார்ந்தும் நன்மை தரும். இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமையும். மறுநாள் ஜூலை 14 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரத்தில் போகிறார். செவ்வாய் கிரகமானது கார்த்திகை நட்சத்திரமான சூரியனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 11ஆம் இடம் அப்படிங்கிறது மனநிறைவை தரும். எதிர்பார்த்த செய்திகளை நம்மளுக்கு கொடுக்கும். அது மாதிரி நம்ம ரொம்ப நாளாக பெண்டிங்கை வச்சுக்கிட்டு இது நடந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். திடீர்னு அந்த செயல்பாடுகள் நடைமுறைக்கு வந்துடும். அதனால் சிறப்பான நாளாக இன்றைக்கு அமைகிறது. மறுநாள் ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை, சுவாதி நட்சத்திரம். சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் துளாராசியில் பயணிக்கிறாரு. ராகு நம்மளுக்கு 9ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து, புதனானவர் நம்ம லக்னத்திலேயே சொந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறது ராகுவுக்கும் புதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு காட்டுது. அதனால் ஆன்மீக ஈடுபாடு, ட்ரஸ்ட்டு, மேல் படிப்புக்கு வெளிநாட்டு போகிறது, வெளிநாடு செய்திகள் சேகரிக்கிறது, புதிய நபர்கள் சந்திப்பு, 2வது திருமணம், மற்றும் நமக்கு இது டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் லைனு, இது மாதிரியான அனைத்து விதமான கமிஷன் வகையில் வேலை பார்க்குறவங்க அனைத்து வகை இதுக்கும் இது சிறப்பாக இருக்கும். ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நம்ம மனசு முழுக்க ஓரளவுக்கு திருப்திகரமாக அன்றைய நாளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாளில் புதன் அப்படிங்கிறவர் நம்ம 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி, விரையாதிபதி. அதனால் சின்ன சின்ன செலவுகளும் ஏற்படும், பிரயாணங்களும் ஏற்படும், வெளிநாடு வேலை வாய்ப்பும் ஏற்படும். ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, விசாக நட்சத்திரம். அதாவது துளாராசியில் குருவோட நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால் நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி தரும், குடும்ப சுபிட்சம் ஏற்படும். அதே போல் ஒரு இயற்கையாகவே எந்த ஒரு இடர்பாடும் இல்லாமல் ஈஸியாக வேலை பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும்.
மறுநாள் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். சந்திரன் விருச்சிக ராசிக்கு மாறிடுறாரு 5ஆம் இடத்துக்கு. அங்கே சனியினுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. சனி நம்மளுக்கு 8ஆம் வீட்டில் இருக்காரு. இருந்தாலும் அவர் குருவினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால 8ஆம் வீட்டினுடைய பலன் இருக்காது. நமக்கு கஷ்டம் இருக்காது, நஷ்டம் இருக்காது, தடை இருக்காது, தோல்வி இருக்காது. எல்லாத்துலேயுமே எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற கூலி கிடைத்தே தீரும். ஜூலை 18ஆம் தேதி வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம். விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். புதன் நல்லா வலுவாக இருக்கிறதுனால நமக்கு எண்ணிய காரியங்களெல்லாம் நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பிரயாணங்கள் அமையும், வேலை மாற்றங்கள் அமையும், புது ஆர்டர்கள் வாங்கிறது, ஜாயின் பண்ணுறது, ஆவணங்கள் புதுப்பிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மற்றும் நமக்கு சில சுப செலவுகள் அமையறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்குது. குழந்தைகள் வழி மேன்மைகள் ஏற்படும், நல்லா இருக்கும். 5ஆம் இடத்துல சந்திரனுங்கிறது நம்மளுடைய கலை திறமைகள், நம்மளுடைய தனித்துவமான திறமைகளை எல்லாம் ஒரு உபயோகப்படுத்தி அதுக்குண்டான ஒரு ப்ராசஸில் வெற்றி பெறுவதற்கு நன்மை சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜூலை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் போகிறாரு. அதனால் இன்றைக்கி வேலைகள் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும், ரொட்டீன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கும். கேதுவும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. அதனால் வேலை சார்ந்த இதுகளில் நம்ம தந்திரத்தை கையாண்டு சில எதிரிகளை முறியடிப்பீர்கள். அதே நேரத்தில் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் வதந்திகள் மூலமாக நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அது நம்மளை பெருசாக பாதிக்காத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்திறனில் அதை டேக்கிள் பண்ணிடுவீங்க. மறுநாள் ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறாரு. சுக்கிரன் லக்னத்திலேயே பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, நமக்கு 8ல் சனி இருக்கிறனால இன்றைக்கி கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவங்கக்கிட்ட டீல் பண்ணுறதுலையெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்திக்கணும். பொதுவாக பகை அப்படிங்கிறது, வம்பு வழக்குங்கிறதுல கவனமாக இருந்து முடிஞ்ச அளவு தனித்தன்மையோட ரிசர்வ் டைப்பாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு ஒதுங்கி இருக்கிறது இன்றைக்கி நல்லது. மேக்சிமம் 8ல் இருக்கிற சனியினுடைய தாக்கத்தை தான் இந்த சுக்கிரன் வெளிப்படுத்துவார். இந்த நாளை இதை பக்குவமாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இது மாதிரி 10 நாட்களுக்கு 10 நட்சத்திரங்கள் நமக்கு பலன் தருகிறது. அது மாதிரி நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 பாவங்களுக்கு நட்சத்திர சூத்திர முறைப்படி 12 பாவ புள்ளிகளான அதிகாரிகளை கண்டுபிடிக்கிற மெத்தட் இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டு நம்ம திசாபுத்தி பலன்கள் பார்த்துக்கலாம், கோச்சார பலன்களை பார்த்துக்கலாம். அப்போ நம்ம கேட்குற கேள்விகள், நம்மளுக்கு எந்த விஷயத்தில் ஈடுபாடு இருக்கோ அந்த விஷயம் நமக்கு சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறதையெல்லாம் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் தோல்வி கிடைக்காது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இதுதான் கிடைக்கும், இதுதான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சிட்டு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அதில் அவநம்பிக்கையோ தோல்வியோ ஏற்படாது. எந்த விதமான ஒரு பயமும் இன்றி தெளிவாக வாழ்க்கையை நடத்தலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.